வணக்கம். செப்டம்பர் 17ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்ற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். அட்லாண்டா எலக்ட்ரிக்கல்ஸ் ஐபிஓ குறித்தான தகவல் என்டிடிவிலிருந்து கிடைத்தது. 687 கோடி ரூபாய்க்கான ஐபிஓ அது. அவங்க விலை நிர்ணயித்திருப்பது லோவர் பேண்ட் 718, அப்பர் பேண்ட் 754. செப்டம்பர் 22ஆம் தேதி ஐபிஓ ஓப்பன் ஆகுது. 24ஆம் தேதி முடிவுக்கு வருது. இந்த ஐபிஓவில் ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்குது, ஆஃபர் ஃபார் சேல் இருக்குது. ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்றது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் விற்பனை செய்வது. ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக 400 கோடி ரூபாயும், ஆஃபர் ஃபார் சேல் வழியாக 287 கோடி ரூபாயும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க அட்லாண்டா எலக்ட்ரிக்கல்ஸ். க்ரோ ஆப் அவங்களுடைய ஐபிஓ குறித்தான அப்டேட், அவங்களுடைய அப்டேட்டட் டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை தாக்கல் செய்திருக்கிறாங்க செபிக்கு. தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. இந்த ஐபிஓடைய மதிப்பு 6000லேருந்து 7000 கோடி ரூபாய் இடையே இருக்கலாம். நவம்பர் மாதத்தில் லிஸ்ட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது க்ரோ ஆப்னு அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. இதுலேயும் ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்குது, ஆஃபர் ஃபார் சேலும் இருக்குது. ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக 1060 கோடி ரூபாயும், ஆஃபர் ஃபார் சேல் வழியாக 5000 முதல் 6000 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருப்பாங்க க்ரோன்னு சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். ஷ்ரிங்கார் ஹவுஸ் ஆஃப் மங்கள் சூத்ரா ஐபிஓ முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆனது. 14% கூடுதலாக லிஸ்ட் ஆயிருக்குன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அதே போல் அர்பன் கம்பெனியும் இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. ஐபிஓ முடிஞ்சு 57% கூடுதலாக, ஒரு நல்ல லிஸ்டிங்க, ஒரு பம்பர் லிஸ்டிங். 57% கூடுதலாக லிஸ்ட் ஆயிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. குஜராத் ஃப்ளூரோ கெமிக்கல்ஸ் குறித்தான ஒரு தகவல் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. அவங்களுடைய ப்ரொமோட்டர் அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. தேவான்ஷ் ட்ரேட்மார்ட் எல்எல்பின்ற நிறுவனம் தான் அவங்க விற்பனை செய்கிறாங்க. 13 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் 455 கோடி ரூபாய்க்கு அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அது நடந்திருக்கான்றது தெரியல, இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். அது தேவான்ஷ் ட்ரேட்மார்ட் கைவசம் 4.8% ஸ்டேக் இருக்குது குஜராத் ஃப்ளூரோ கெமிக்கல்ஸில் ஜூன் மாத இறுதியில். ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் BlackRock இணைந்து நடத்தக்கூடிய நிறுவனம் தான் ஜியோ BlackRock. கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் என்டிடிவி ப்ராஃபிட்க்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்தியாவுடைய மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி 3 மடங்கு அதிகரிக்கும் 7 ஆண்டில், அதாவது 2032குள்ளார இப்போ இருக்கக்கூடிய $900 பில்லியன் 3 மடங்கு அதிகரிக்கும்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு 2 காரணம் சொல்லியிருப்பது, ஒன்று டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, 2வது எக்கனாமி நல்ல வளர்ச்சியை பார்க்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஜியோ BlackRock உடைய மேனேஜ்மெண்ட். டெக் மஹிந்திரா குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. டெக் மஹிந்திராவுடையது. அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 8.8%லேருந்து 10.8% உயர்த்தி இருக்கிறாங்க LIC டெக் மஹிந்திராவில். பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபெவிகால் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி போனஸ் முன்னவே அறிவிச்சிருந்தாங்க. ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தா அதற்கான ரெக்கார்ட் டேட்டை இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க செப்டம்பர் 23ஆம் தேதி. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னு, இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க எஸ் பேங்க்கில் வைத்திருக்கக்கூடிய ஷேர்ஸ் வந்து இப்போ சுமிட்டோமாக்கு விற்பனை செய்கிறாங்கன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்தது தாங்க. சுமிட்டோமா அனுமதியெல்லாம் வாங்கிட்டாங்க. அவங்க வேறொரு பேங்க் கோடெக் மஹிந்திரான்னு நினைக்கிறாங்க, அதுலேருந்து அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்து ஃபண்ட் ரைசிங் பண்ணிக்கிட்டாங்கன்ற செய்திக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ கூடுதலாக மணி கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 13% ஸ்டேக் எஸ் பேங்க்கில் SBI வைத்திருந்தது, அவங்க விற்பனை செய்துட்டாங்க. அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருக்கு. SMBC தான் வாங்கியிருக்கிறாங்க. சுமிட்டோமா முத்சுயி பேங்கிங் கார்பரேஷன் 8889 கோடி ரூபாய்க்கு இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 7% அதிகரித்தது. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. தெலங்கானா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்களுடைய தொழிற்சாலையை மூட வேண்டும்னு முன்னொரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆர்டர் இப்போ திரும்ப பெறுறாங்க. அங்கே ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் துவங்கி இருக்குன்னு ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம் இன்னைக்கு இன்ட்ராடேல 7% அதிகரித்ததற்கு. DreamFolks நிறுவனத்துடைய ஷேர் பிரைஸ் இன்னைக்கு ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கு. லோவர் சர்க்யூட்டை எட்டியிருக்கு. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஒரு முக்கியமான பிஸ்னஸ் அவங்க மூடுறாங்க. டொமஸ்டிக் லான்ச் ஆப்ரேஷன்ஸை அவங்க முடிவுக்கு கொண்டு வராங்க. அவங்களுடைய வருவாயில் ஒரு பெரிய அளவு இந்த பிஸ்னஸில் தான் வருது. நம்ம சில தினங்களாகவே செய்தி பார்த்துட்டு இருந்தோங்க. அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம ஒன்று செய்தி பார்த்துருந்தோம். அந்த அதானி நடத்தக்கூடிய ஏர்போர்ட்ஸில் பிரச்சனை இருக்குது. அதானின்னு அவங்க குறிப்பிட்டு சொல்லலை, ஆனால் பிரச்சனை இருக்குது அப்படின்ற சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ நடுவில் வேறொரு நிறுவனத்துடன் ஒரு கான்ட்ராக்டும் ரத்தானது. ஸோ இப்போ அந்த பிஸ்னஸே டொமஸ்டிக் லான்ச் ஆப்ரேஷன் பிஸ்னஸே அவங்க முடிவுக்கு கொண்டு வராங்க DreamFolks நிறுவனம். NTPCக்கு ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 440 ரூபாய். மேரிகோ பேராஷூட் தேங்காய் எண்ணெய் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி. கோல்ட்மேன் சாக்ஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. டார்கெட் பிரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. புது டார்கெட் 830 ரூபாய்.
யுரேகா ஃபோர்ப்ஸ் கம்பெனிக்கு நுவாமா பை ரேட்டிங் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ரூபாய் 700. அசோக் லேலனுக்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கா தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. டார்கெட் பிரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது ரூபாய் 146, புது டார்கெட் ரூபாய் 163. டெக்டி சைபர் செக்யூரிட்டி IPO குறித்தான அப்டேட் இன்னைக்கு 3வது நாளுங்க. ஸோ இன்னைக்கு மத்திய அளவில் பார்க்கும்போது சப்ஸ்கிரிப்ஷன் ஒட்டு மொத்தமாக 126 மடங்கு ஆகியிருந்திருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 146 மடங்கு ஆகியிருந்திருக்கு. ஏஞ்சல் ஒன் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க ஒரு புது பிஸ்னஸில் என்டர் பண்ணுறாங்க. அது முன்னவே அவங்க அறிவிச்சது தான். அவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. லிவ்வெல் நிறுவனத்துடன் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் இந்தியாவில் லைஃப் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டில் அவங்க நுழையிறாங்க. 104 கோடி ரூபாய் ஏஞ்சல் ஒன் இந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் முதலீடு செய்திருக்கிறாங்க. அவங்க கைவசம் 26% ஸ்டேக் இருக்கும் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்லன்ற தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. லூப்பின் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய நாக்பூர் ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்காங்க. செப்டம்பர் 8 முதல் 16ஆம் தேதி வரைக்கும் 6 அப்சர்வேஷன்ஸ் வழங்கி இருக்கிறாங்க. விரைவில் சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க லூப்பின். பார் ட்ரக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய பிஸ்னஸை ஃபல்ஜிக் ஃபைன் கெமிக்கல்ஸ்க்கு விற்பனை செய்ய முடிவு செய்திருந்தாங்க. அந்த விற்பனைக்கு இப்போ செபி தடை விதிச்சிருக்கிறாங்க. NSE கிட்ட ஒரு ஆர்டரும் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வேல்யூவேஷன்ஸை சரி பாருங்க அப்படின்னு ஒரு ரெஜிஸ்டர்ட் வேல்யூவரை அப்பாயிண்ட் பண்ணி அதை மறுபடியும் அந்த வேல்யூவேஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு NSEக்கு செபி ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார் ட்ரக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் NSEல லிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இன்னைக்கு செக் பண்ணி பார்க்கும்போது கிரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது பார் ட்ரக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ். இந்த தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய பிராண்ட் அவங்க ரீஇமேஜ் பண்ணியிருக்கிறாங்க. முன்ன இருந்தது ஸ்டைல் அப் அப்படின்ற அந்த பிராண்டை இப்போ ஓன்டி அப்படின்னு மாற்றுறாங்க. ஸோ ஸ்டைல் அப் கடைகள் எல்லாமே ஓன்டி கடைகளை அவங்க மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நிதியாண்டு இறுதிக்குள்ளார 100 கடைகள் இந்த ஓன்டி பிராண்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க இலக்கு வைத்திருக்கிறாங்க. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல். மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைலுக்கு எதிர்பார்க்குற டார்கெட் ரூபாய் 131. இப்போ இருக்கக்கூடிய விலையிலிருந்து ஒப்பிடும்போது 46% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மார்கன் ஸ்டான்லி. மொபிக்விக் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஹரியானாவில் சில மர்ச்சன்ட்ஸ் மற்றும் யூசர்ஸ் கம்பெனியை ஏமாற்றியிருக்கிறாங்க. 40 கோடி ரூபாய் கம்பெனி கிட்ட இருந்து எடுத்திருக்கிறாங்கன்றதான் குற்றச்சாட்டு. FIR பதிவு செய்யப்பட்டு சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன மோடஸ் ஆஃப் ஆப்பராண்டி எப்படி ஏமாத்துறாங்கன்றது சரியா தெரியலிங்க. ஆனால் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் சரியா விளங்கல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் செப்டம்பர் 11 மற்றும் 12ஆம் தேதி சில மர்ச்சன்ட்ஸ் தொழில்நுட்ப கோளாறு இருக்குது இவங்களுடைய மொபிக்விக் அந்த ஆப்பில். அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க சில பணத்தை அவங்க எடுத்திருக்கிறாங்க. அதாவது அன்ஆத்தரைஸ்ட் UPI டிரான்சாக்ஷன்ஸ் வழியாக இவங்க பணத்தை எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய். ஸோ கிட்டத்தட்ட 2500 பேங்க் அக்கௌண்ட்ஸை முடக்கி இருக்கிறாங்க இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதற்கு பிறகு. FIRம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கைதும் நடந்திருக்கு. இந்த 40 கோடி ரூபாய் இழந்திருக்கிறாங்க மொபிக்விக். அதில் கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய் ரிகவரி ஆயிருக்குன்னு அதே பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். மியோ ஸ்டார் ஹெல்த்லேருந்து வெளியேறி இருக்கிறாங்க. அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்து 1.15% ஸ்டேக்கை விற்பனை செய்து 299 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் செய்திருக்காங்க மியோ ஸ்டார். அதே நேரத்தில் அசும் பிரேம்ஜியுடைய நிறுவனமான பை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்டார் ஹெல்த்தில் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 0.8% ஸ்டேக் 200 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க. Paytm குறித்து CNBC TV 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க ஒரு புது சேவையை அறிமுகம் செய்கிறாங்க. போஸ்ட்பெய்டு UPIயில் போஸ்ட்பெய்ட் பண்ணுற மாதிரி, அதாவது இப்போ வாங்குங்க அடுத்த மாதம் கட்டுங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. நம்ம கிரெடிட் கார்டு மாதிரின்றது தான் என்னுடைய புரிதலுங்க. ஸோ அது சில யூசர்ஸ்க்கு மட்டும் தான் இப்போ அவங்க கொண்டு வராங்க. வேறொரு வங்கியுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அது சரி பார்க்க வேண்டும். ஸோ அவங்க சில யூசர்ஸ்க்கு மட்டும் தான் இதை கொண்டு வராங்க. ஸோ 30 நாட்கள் இப்போ நம்ம பே பண்ணி 30 நாட்கள் கழித்து நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி எப்படி நம்ம கிரெடிட் கார்டுக்கு பண்ணுறோமோ அந்த மாதிரின்றது புரிதல். ஸோ UPIக்கு இது கொண்டு வந்திருக்கிறாங்க Paytmனு CNBC TV 18ல் தகவல் கொடுத்துருக்காங்க. கரோரோ இந்தியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கரோரோ இந்தியாவில் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. 10 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் கிட்டத்தட்ட 45 கோடி ரூபாய்க்கு. அதே நேரத்தில் மோத்திலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் கரோரோ இந்தியாவில் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 12 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் 54 கோடி ரூபாய்க்கு. ப்ளூ ஸ்ப்ரிங் நிறுவனம் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். டாடா மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. ப்ளூ ஸ்ப்ரிங் என்டர்பிரைசஸில் 11.37 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 0.8%. ஒட்டுமொத்தமாக 9 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க டாடா மியூச்சுவல் ஃபண்ட் ப்ளூ ஸ்ப்ரிங் என்டர்பிரைசஸ் உடைய ஷேர்ஸில். டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இன்றைக்கி இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கு போட்டியாக அவங்களுடைய டீ போர்ட்ஃபோலியோ ப்ரீமியமைசேஷன் பண்ண போகிறதாக மேனேஜ்மெண்ட் தெரிவிச்சிருக்கிறாங்க.
வால்யூம் அடிப்படையில மறுபடியும் நம்பர் 1 இடத்த பிடிக்கணும் டீ செக்மெண்ட்லன்ற ஒரு இலக்கு வைத்திருக்கிறாங்க. 2018 வரைக்கும் அவங்க தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப மறுபடியும் அந்த இடத்துக்கு வரணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு கம்பெனியுடைய மேனேஜ்மென்ட்க்குன்னு மணி கண்ட்ரோல்ல அப்டேட் குடுத்திருக்காங்க. அதற்கான சில வேலைகளும் செஞ்சுகிட்டு இருக்காங்க. அவங்க புது ப்ராடக்ட்ஸ அறிமுகம் செய்றாங்க. எப்படி ஃபேட் பர்ன் ஃபாஸ்ட்டா நடக்கலாம்னு ஒரு கிரீன் டீல ஏதோ மிக்ஸ் பண்ணி எல்லாம் கொண்டு வராங்க போல தெரியுது. புது வெரைட்டிய கொண்டு வராங்க போல தெரியுது. அதேபோல சச்சின் டெண்டுல்கர அவங்க பயன்படுத்துறாங்க பிராண்ட் அம்பாசடரா. அவங்களுடைய ஒரு நிறுவனம் ஆர்கானிக் இந்தியான்ற நிறுவனம் அவங்க 2024ல வாங்கி இருக்கிறாங்க. அதற்கு அவர பிராண்ட் அம்பாசடரா ப்ரமோட் பண்றதுக்கு பயன்படுத்துவதாகவும் அதே செய்தியில சொல்லியிருக்கிறாங்க. எம்சிஎக்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய ஒரு விழால எம்சிஎக்ஸ் மெட்டல் சம்மிட் 2025ல செபியுடைய சேர்மன் பேசியிருக்கிறாரு. அதில் அவர் சொல்லியிருப்பது என்னன்னா, கமாடிட்டிஸோட வால்யூம் growth மறுபடியும் அதிகரிக்க சில நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, திட்டங்கள் இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் அந்த ஃபங்க்ஷன்ல. அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு எம்சிஎக்ஸ் இன்ட்ராடேல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதற்கு தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. கேம்ஸ்கிராஃப்ட் நிறுவனத்துடைய முன்னாள் சிஎஃப்ஓ கிட்டத்தட்ட 270 கோடி ரூபாய் பணம் கையாடல் செய்திருக்கிறாருன்னு சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். 5 ஆண்டுல அவர் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கம்பெனியுடைய அக்கௌண்ட்ல இருந்து அவருடைய சொந்த அக்கௌண்ட்டுக்கு மாத்திட்டு அதை வைத்துக்கொண்டு எஃப்&ஓ ட்ரேடிங் பண்ணியிருக்கிறாரு. நஷ்டத்தில் இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அவர் அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஒரு இமெயில் அனுப்பியிருக்கிறாரு கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு மார்ச் மாதத்தில். அதற்கு பிறகு அவரோட எந்த தொடர்பும் இல்லை. அதுக்கப்புறம் அவர் வேலைக்கும் வரல. அவர் எங்கே இருக்கிறாருன்றதே தெரியலன்னு கம்பெனி சொல்லியிருக்கிறாங்க. எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சிஎன்பிசி டிவி 18ல அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. ப்ளூ டாட் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் ப்ளூ டாட் ஏவியேஷன். அவங்களுக்கு ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. 420 கோடி ரூபாய்க்கான டிமாண்ட் நோட்டீஸ் இது. 4 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் மறுபடியும் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூகோ பேங்க் மற்றும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா மறுபடியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இன்ட்ராடேல இன்னைக்கு. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நம்ம முன்னவே ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. அரசு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த வங்கிகளில் அப்படின்னு. இப்போ அதை தான் உறுதி செய்திருக்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸோடைய செக்ரட்டரி திரு எம் நாகராஜு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஆண்டே அரசுடைய ஷேர்ஸ் விற்பனை செய்து அவங்க ஃபண்ட் ரைசிங் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க ஷேர்ஸ் விற்பனை செய்வதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, செபி விதிகள் படி 25% குறைந்தபட்சம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்ல இருக்கணும். ஆனால் இந்த 4 வங்கிகளில் அரசு கைவசம் மட்டுமே பார்க்கும்போது எல்லாமே 90% மேலே இருக்குது. அதான் நம்ம கீழே பார்க்குறோங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் 95, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கில் 94, யூகோ பேங்க்கில் 91, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 89% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க அரசு. ஸோ பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் குறைந்தபட்சம் 25% இருக்க வேண்டும் என்று செபியோடைய விதிகள் இருக்குது. ஸோ அதை எட்டுவதற்காக தான் நம்ம விற்பனை செய்து அந்த ஃபண்ட் ரைசிங் செய்ய இருக்கிறாங்க. அதை இந்த ஆண்டே நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு உறுதி செய்திருக்கிறாரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸுடைய செக்ரட்டரி. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.